அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ஜுடைய பிறை பிறந்துருச்சு. குர்பானிக்கு உண்டான முன்னேற்பாடுகள் எல்லோருமே நம்ம அதில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்போம். இதுக்கு முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ கூட்டு குர்பானி இப்படி பல வகைகளையும் குர்பானிகள் கொடுக்கப்படுது. முன்பு இருந்த காலகட்டங்கள் எப்படி அப்படின்னா, ஒரு தெரு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு தெருவில் ஒரு குறிப்பிட்ட வீடுகளில் கொடுக்கக்கூடிய சூழல்கள் இருந்தது. காரணம் அன்றைய பொருளாதார காலகட்டம் அப்படி. ஆனால் இப்போ அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை பரக்கத்துன்னு தான் சொல்ல முடியும். எல்லாருமே குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு. எல்லார்ட்டையும் அந்த நியத்தும் வந்துருச்சு. குறைவான அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த நேர்ச்சி நமக்கு கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கின காலங்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் இப்போ அதிகமான ஆட்கள் குர்பானி கொடுக்கமே தவிர அது சரியான முறையில் அது விநியோகிக்கப்படுதா அப்படின்னு சொல்லி நாம் சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். இது குறையாக கிடையாது, குறை சொல்லணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை. அதே சமயத்தில் நம்முடைய குர்பானி சரியான முறையில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த தகவலை சொல்ல வேண்டியிருக்கு. முன்புலாம் வீட்டில் முதல்ல சொல்லிடுவாங்க, குடல் யாருக்கும் கொடுத்துட வேண்டாம், அதை நம்ம வீட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்க ஒரு ஆசைப்படுவாங்க. ஏன்னா எப்போவாவது ஒருக்க கறி எடுக்கக்கூடிய சூழல் தானே அன்றைய காலகட்டம். அதனால் வீட்டில் அது ஒரு ஆசையோடு சொல்லுவாங்க. அதே மாதிரி வெளியிலையும் சில பேர், ஐயா அந்த குடல் எனக்கு கொஞ்சம் எடுத்து வைங்க ஐயா அப்படின்லாம் சொல்லக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. ஆனால் இப்போது குடல் வாங்கிறதுக்கு யாரும் இல்லை. அந்த குடலை நீ வாங்கிக்கம்மான்னு சொல்லி குடல் குப்பையில் போடக்கூடிய சூழல்லாம் பெரும்பாலும் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும். இது நான் ஏதோ மேற்போக்காக சொல்லணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. எனக்கு அனுபவப்பட்டு தான் நான் சொல்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் நான் இதை சொல்கிறேன். அதே சமயத்தில் கறி எப்படி அப்படின்னா, வாங்குறவங்க குறைஞ்சிட்டாங்க. முன்னாடிலாம் நிறைய பேர் வாங்க வருவாங்க. அதே மாதிரி பற்றாக்குறைகள் தான் வரும். ஆனால் இப்போ என்னென்னா, நீ வாங்கிக்க நான் வாங்கிக்கங்கிற சூழல் தான். நிறைய இடத்துல வாங்கலாம், வாங்கக்கூடிய ஆட்கள் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் உள்ள இடங்களில் அந்த கறிகளை எப்படியாவது நம்ம இதை கொடுத்துடணும் அப்படிங்கிற, காலி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இப்போ இருக்குது. காரணம் நிறைய பேர் நம்ம குர்பானி கொடுக்கும். பையன்ட்ட ஒரு கூடையில் நம்ம கறியை வச்சு கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 10 பாக்கெட்டை நம்ம கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னால், அவன் அங்கேருந்து வரும்போது 12 பாக்கெட்டோடு வருவான். என்னடா இது கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இல்லைம்மா நீங்கள் சொன்னதை எல்லா வீட்லேயும் கொடுத்தோம், இது அந்த மாமி இருக்காள்ல அவ நம்ம பங்குக்கு நமக்கு தந்திருக்கா, அந்த சார்ஜ் இருக்காள்ல அவ நம்ம பங்குக்கு நமக்கு தந்திருக்கா அப்படின்னு சொல்லுவான். என்ன காரணம்னா, இவன் கொடுக்க போகிற இடத்துல, அப்பா நல்ல வேளை வந்துட்ட, இந்த நாங்களும் குர்பானி கொடுத்துருக்கோம், இதை உங்கள் மாட்டை கொடுத்துரு, இதை அந்த சார்ஜிட்ட கொடுத்துரு, இதை அந்த பெரியமாட்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவன்கிட்டே திருப்பி கூடக்கூடிய ஏன்னா ஒரு காலகட்டங்கள் தான் இப்போ நம்ம பரவலாக பார்க்கும். இது யதார்த்தம் அது. ஏன்னா அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, குர்பானி கொடுக்கறதுக்கு முன்னாடியே நாம் சில முன்னேற்பாடுகளை நாம் செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா, கிராமங்கள், அதே சமயத்தில் வாங்கக்கூடிய ஆட்கள் யார் இருக்காங்கன்னு சொல்லி நாம் தேடணும். உதாரணத்துக்கு சாதாரணமாக நம்ம இப்போ
நம்ம வட்டாரத்திலே நம்ம மஹல்லாவில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு நம்ம போவோம். கிராமங்களை தேடி போகணும். ஒரு ஜும்மாக்கோ இல்லை அப்படின்னா ஒரு வக்துக்கோ போகணும். அதே மாதிரி மற்ற கிராமங்களுக்கும் போய் அங்கே உள்ள முஸ்லீம்களும் சரி, முஸ்லீம்கள் அல்லாத பிற மக்களுக்கும் சரி, நாம் கொண்டு போய் இந்த கறியை கொண்டு போய் கொடுக்கணும். அந்த கொடுக்குறதன் மூலமாக நிறைய நமக்கு மனசில் ரொம்ப திருப்தி கிடைக்கும். இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லக்கூடியது. இப்படி நாம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய குர்பானிகள் ரொம்ப திருப்திகரமாக அமையும். இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாருமே அதற்கான ஒரு முயற்சிகளை நாம் எடுக்கணும். இது யோசனை தான், இது வேண்டுகோளாகவும் வச்சுக்கலாம். இதை இன்ஷா அல்லாஹ் நம்ம இது மாதிரி ஒரு ஏற்பாடுகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம செஞ்சு நம்முடைய குர்பானிகளை முறையான அளவில் அந்த கறியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்முடைய குர்பானிகள் முழுமையாக அல்லாஹ் ஏற்றுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு எல்லாருக்கும் தரணும்னு சொல்லி துஆ செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.